அடடா, என்னடா நடக்குது? இப்போதான் இந்த ராமேஸ்வர தீவில் பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய சந்தியாபுர திருவிழாவுக்கு போயிட்டு வந்திருக்கோம். இப்போ கடற்கரை வரும்போதே ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இப்படி கண்கொள்ளா காட்சியை பார்த்து எனக்கே ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சுங்க. பாம்பன் விசைப்படகுல கடலுக்கு போன மீனவர்களுக்கு அடிச்சுட்டு பாருங்க சாக்கு பாட்டு. செருப்புக்கெல்லாம் அடித்து மீனை ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்துட்டாங்க சொன்னாங்களே. வண்டி வண்டியாக மீன் போய்கிட்டு இருக்குங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கலகலப்பாக இருக்குது. இந்த கலகலப்பை நீங்களும் பார்க்கணும்ல, தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஆனால் இந்த கலகலப்பான நிகழ்வில் மீனவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகளையும் பகிர்ந்திருக்கேன். வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொந்தங்களை, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நார்மலாவே பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்துல களை கட்டும். இன்னைக்கு சொல்லவா வேணும், அவ்வளவு ஒரு பிரமாண்டமா இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு தேர் திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து கலகலப்பா இருந்துச்சுங்க பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகம். நீங்க நார்மலா பார்க்கும்போதே வந்து பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்துல பாடு இருந்தாலும் சரி, பாடு இல்லைனாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் மீன் மலைன்னு கூட சொல்லலாம். கடலுக்கு போன மீனவர்களுக்கு வந்து பெரும்பாலும் பேருக்கு மீன்பாடுகள் கிடைச்சிருந்துச்சு. மீன்கள் கிடைச்சிருந்தாலும் ஒரே மீன் தாங்க, வேற்று மீன்களே பார்க்க முடியல. செருப்பு கிளாத்திய மழையா குமிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மீனவர்களுக்கு வந்து பிரமாண்டமா தொழில் கிடைச்சிச்சு. ஒரு பக்கம் நம்ம பிரமாண்டமா அவங்களுக்கு மீன் கிடைச்சதுன்னு சொல்றோம். ஆனா அந்த பிரமாண்டத்தை தாண்டி அந்த மீனவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி எவ்வளவு பெரிய வழின்னு தெரியுமா? அது பெரிய வழி. ஆனா வந்து அவங்களுக்கு அதிகமான மீன்கள் கிடைச்சதையும் வருமானத்தை பற்றி தான் நம்ம பெருசா பேசுவோம். அவங்க பின்னாடி இருக்கிற வழிகள்லாம் ஏராளமான வழிங்க. நீங்க ஒரு சில பேர் கூட கேட்கலாம், எல்லாருக்குமே வழிகள் தானே இருக்கும், வழிகள் இல்லாமையா எல்லாரும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கரையை இருந்து தொழில் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வழிகள் இருக்கத்தாங்க செய்யும், வழிகள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா உங்களுடைய வழி வந்து அந்த பகல் முழுவதும் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலை பார்க்குறீங்களோ கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க. இரவான வந்து மனைவி பிள்ளைகளோட நிம்மதியா வந்து தூங்கிடுவீங்க. ஆனா எங்க தொழில் அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு நாங்க கடலுக்கு போயிட்டு கரையை வந்தாதான் எங்க உயிருக்கான ஒரு கேரண்டியே இருக்கு. ஏன்னா கடலை பொறுத்தவரை எந்த நேரங்களில் எப்போ இயற்கை சீற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றது தெரியாது. அதை தாண்டி அதை விடுங்களேன், மீன்பிடி தொழில்னு சொல்றது அவ்வளவு ஒரு கஷ்டமான வேலைகள் தான் இருக்கும். இந்த கஷ்டமான வேலைகளை பார்த்துட்டு கொஞ்சம் குறுக்கு வலிக்குது, கொஞ்சம் உடல் வலிக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்ம கரையை வர்ற வரையே நிம்மதியா தூங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்க. இரவும் பகலும் பாராம கஷ்டப்பட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம தான் அந்த மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மீன்களை பிடிச்சிட்டு வரும்போது தான் மீனவனுடைய முகத்துல சிரிப்பை பார்க்க முடியும். அது பெரும்பாலும் பேரோட முகத்துல சிரிப்புகள் இருக்காது, அந்த வழிகள் தான் இருக்கும். வழிகள்னா என்ன வழின்னு நினைக்கீங்க? குடும்ப சூழ்நிலைகள் தான். இவ்வளவு வருமானம் வந்தாதான் நம்மளுக்கு இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு கிடைச்சாதான் நம்ம அதை சரி பண்ணலாம், இது சரி பண்ணலாம். இப்படி மீனவனுடைய வாழ்க்கையில யோசனை மட்டும்தான் இருக்குமோ ஒழிய எவ்வளவுதான் மீன்கள் பிடிச்சாலும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை வந்து மீனவனுடைய முகத்துல பார்க்க முடியாது. இதுதான் மீனவனுடைய வாழ்க்கைங்க. மீனவனுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் சந்தோஷத்தை பார்க்க முடியாது, துக்கங்களை மட்டுமே பார்க்க முடியும். ஆனா ஒரு சில பேர்லாம் வந்து வீட்டு கறிக்கு மீன் வாங்குறவங்க கூட வந்து கொஞ்சம் மீனுடைய விலை அதிகமா போயிட்டுனா மீனவர்களை குறை சொல்லுவாங்க. ஆனா மீனுடைய விலையை நிர்வகிக்கிறது வந்து மீனவனே கிடையாது அப்படின்னு சொல்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல. காற்றும் கடலும் பாராம கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனுக்கு கூட மீனவனால விலை வைக்க முடியாது. அந்த மீனுக்கான விலையை யார் தேர்வு செய்வானா? வியாபாரிமார்கள் தான் தேர்வு செய்வாங்க. நீங்க கடற்கரையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மீன்களை வந்து ஓப்பனா ஏலம் கூறுவாங்க. ஓப்பனா ஏலம் கூறினாலும் மீனவன் பிடிச்சிட்டு வந்த மீனை கீழே தான் தட்டுவான். அந்த மீனுக்கான விலையை வியாபாரிகள் தான் வைக்க சொல்லுவாங்க. 1000 வைங்க, 500 வைங்க அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லுவாங்க. ஏலம் கூறுறவங்க அதே தகுந்தவர் வைப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த மீன் தேவைப்படுது, நம்ம இந்த மீனை எவ்வளவுக்கு எடுத்தா நம்ம எவ்வளவுக்குள்ள கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு சொல்றத கணக்கு பண்ணி தான் வியாபாரிகளே அந்த மீன்களை எடுப்பாங்க. அதனால மீனுடைய விலை அதிகமா போறதுக்கு காரணம் வந்து மீனவர்களே கிடையாதுங்க. அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இதே அடுத்தது நம்ம பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்துக்கு வாங்க. மீனவர்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்த மீன்களை கரையை தான் இறக்கி வைப்பாங்க. அந்த படகு உரிமையாளர் தான் அந்த மீனை சுற்றி நிற்பாங்க. வியாபாரிகள் வந்து யார் யாருக்கு எந்த மீன் தேவையோ அந்த மீனுக்கான விலையை எழுதி அந்த படகு உரிமையாளர்கிட்ட கொடுப்பாங்க. யார் அந்த மீனுக்கு விலைகள் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தூக்கி கொடுப்பாங்க. மீனவர்கள் தன்னுடைய மீனுக்கு விலைகளை தீர்மானம் செய்யறதே கிடையாது. மீனுக்கான விலைகளை தீர்மானம் செய்யறது முழுக்க முழுக்க வியாபாரிகள் தான். மீனவர்கள்ட்ட இருந்து வியாபாரிகள் எடுத்து வியாபாரிகள் தான் வெளியூர்ல இருக்கக்கூடிய கடைகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. காற்றும் கடல்ல கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனவன் மீனுக்கான விலைகளை தீர்மானம் செய்யறது இல்லை. அதனால மீனவர்களை யாரும் தயவு செய்து தவறா நினைக்காதீங்க. மீனுடைய விலை அதிகமா போகுதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அது வியாபாரிகள் மட்டும்தான்.
ஆனால் எத்தனையோ வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் புரியாதவங்களுக்கு நம்மளால் புரிய வைக்கவே முடியல. ஆனால் புரியாதவங்களுக்கு புரிய வைக்க முடியலைனாலும் நான் ஒரு மீனவனாக தொடர்ந்து இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோருக்கும் புரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இப்போ கூட பாருங்களேன், கடற்கரை எவ்வளோ ஒரு கலகலப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட ஒரு மீனவனுடைய வழியை தான் நான் உணர்ந்து சொல்கிறேன். ஏன்னா மீனவனுடைய சந்தோஷத்துக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. அந்த மீனவனுடைய கஷ்டத்தை யாராலையுமே கேட்கவும் முடியாது, பகிர்ந்துக்கிறவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு மீனவனுடைய வழியை மீனவன் உணர்ந்து சொல்லும் போது தான் இந்த மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோ பதிவிலையுமே மீனவனுடைய வழியை மட்டுமே உணர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். மீனவர்களுடைய வழியை உணர்ந்த பெரும்பாலும் பேருக்கு மீனவனுடைய வழியை நான் சொல்லாமலே அவங்களுக்கு தெரியும் மீனவர்களுடைய வழி எப்படி இருக்கணும். ஒரு சில பேருக்கு சொல்லும் போது தான் தெரியும். இப்போ கூட கடற்கரை பாருங்க, எவ்வளோ ஒரு கலகலப்பா, காற்றும் கடல்லையும் கஷ்டப்பட்டு மீன்களை பிடிச்சிட்டு எவ்வளோ ஒரு கலகலப்பா மீனை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கலகலப்பான நேரத்தில் கூட கலகலன்னு பேசாமல் மீனவர்களுடைய வழிகளை தான் நான் உணர்ந்து பேசுகிறேன். நமக்காக வேற யாருங்க பேசுவா? நம்ம தாங்க பேசியாகணும். அதனால தான் மீனவர்களுடைய கலகலப்புகளை தாண்டி மீனவர்களுடைய வழிகள் ஏறலைங்க. அதனால இந்த கலகலப்பான நேரத்தில் கூட என்னால் கலகலப்பாக பேச முடியலை. முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்ல மாதிரி ஒரு மீனவனுடைய வழியை ஒரு மீனவனாக உணர்ந்து சொல்லும்போது தான் எனக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்குதுங்க. இப்போ கலகலப்பான ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போது, கலகலப்பாக பேசும்போது தான் மக்களும் விரும்பி பார்ப்பாங்க. கலகலப்பான ஒரு வீடியோ பதிவில் ஒரு மீனவனுடைய வழியை உணர்ந்து சொல்லும்போது பெரும்பாலும் பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன் மீனவர்கள் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒரு மீனவனாக உணர்ந்து மீனவனுடைய வழியை பேசுகிறேன்னா, நானும் ஒரு மீனவன் தாங்க. அதனால தான் இவ்வளோ உணர்வாக நான் பேசுகிறேன். இந்த கலகலப்பான நேரத்தில் கலகலன்னு பேசாமல் ஒரு மீனவனுடைய வழியை உணர்ந்து மட்டுமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் பகிர்ந்துக்கிற விதங்கள் சரிதானா இல்லை எப்படி அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையே ஒரு மீனவனாக உணர்ந்து நான் பகிர்ந்துக்கிறது சரிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி அப்படின்னு சொல்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன்னும்ல தெரியப்படுத்துங்க. பார்த்தீங்களா சொந்தங்களே, மீன்பாடுகள் அதிகமாக வரும்போது கடற்கரையை எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குன்னு, மீனவர்கள் முகத்தையும் அவ்வளோ ஒரு சிரிப்புங்க. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், கடலுக்கு போயிட்டாலே 4 போட்டில் பாடு வரும், 4 போட்டில் வராது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான படகுகளில் மீன்கள் வந்துருந்துச்சு. வேற்று மீன்களை அதிகமாக பார்க்க முடியலை. ஒரே மீன் தான் மலையாக குமிச்சிட்டாங்க. நீங்களாம் இந்த மீன்கள் சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்கிறத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. நான் ஒரு மீனவனா உங்கள்கிட்ட பயந்துக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பயன்படுத்துகிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.